மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். கால் பாதங்கள் இதுல நம்ம ரொம்ப அதிகமா கவனம் செலுத்தணும். உடல் முழுவதும் முக்கியமா பார்த்தோம்னா தலைமுடி முகத்துக்கு அதிகமா அழகா இருக்கணும்னு நிறைய மெனக்கட்டல்கள் எடுப்போம். அதே மாதிரி கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான ஒரு உறுப்பு நம்ம கால் பாதங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு கால் பாதங்கள் எப்படி இருக்கு, இதை வைத்து நம்ம உடல்ல என்னென்ன நோய்கள் இருக்கு, என்ன நோய்கள் வரப்போகுது, எந்த மாதிரியான அறிகுறிகள் நமக்கு இருக்கு, அதை பேஸ் பண்ணி நம்ம ஆரோக்கியமாக எப்படி இருக்கிறோன்றத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக பார்த்தோம்னா எல்லா நோயாளிகளுக்குமே இப்ப டாக்டர்கிட்ட நீங்க ஒரு விஷயத்துக்காக போனீங்கன்னா நாக்க நீட்டுங்க, கண்ணை கீழே வெள்ளையா இருக்கா அப்படின்னு பாப்பாங்க. அதுக்கப்புறம் நெகங்களை காட்டுங்க அப்படின்னு பார்ப்போம். கால் பாதத்துல ஏதாவது வீக்கம் இருக்கா, கால் நெகத்தை காட்டுங்க. இது எல்லாமே பேசிக்கா பார்க்கக்கூடிய விஷயங்கள். அப்போ நம்மளோட உடல் ஒவ்வொரு உறுப்பும் என்ன சொல்லுது, உள்ளுறுப்புகளோட பாதிப்புகளை அது எப்படி பிரதிபலிக்குது அப்படின்றதுதான் முக்கியம். பொதுவாக இந்த கால் பாதங்கள் நம்மளுடைய நிறைய நோய்களுக்கு அது ஒரு சிம்டம்ஸா சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா பார்த்தோம்னா கால் பாதங்கள்ல வீக்கம் இருக்கும். சிலருக்கு கால் பாதம் அடியில மட்டும் எரிச்சலா இருக்கும். சிலருக்கு எரிச்சல்லாம் எதுவும் கிடையாது, வீக்கம் கிடையாது, சின்னதா ஒரு குண்டூசியை வச்சு குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குன்னு சிலர் சொல்லுவாங்க. இதை தாண்டி ஒரு சிலருக்கு ட்ரைனஸ் இருக்கும். கால் பாதங்கள்ல ஒரு வறட்சி தன்மை இருந்துகிட்டே இருக்கு. கால் விரல்கள் இடுக்குல ஒரு வறட்சி தன்மை அடிக்கடி சின்னதா தோல் உறிஞ்சு புண் மாதிரி வருது, சேத்து புண் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. கால் நகங்கள் அடிக்கடி சொத்தையாகிட்டே இருக்கு. நகங்கள்ல ஒரு கோடு இருக்கு, இல்ல கருமை நிறத்துல மாற்றம் ஏற்படுது. அடிக்கடி கால்ல ஒரு நடுக்கம், குதிகால்ல ஒரு வலி இருக்கிறது, கால் எடுத்து வைக்கும் போது அப்படியே கால் நடுங்கிட்டு இருக்கு. இது எல்லாமே நம்ம சொல்லுவோம். எல்லாமே ஒவ்வொரு நோய் நிலையை நமக்கு உணர்த்துது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நம்ம உடல் உள்ளுறுப்புகள்ல ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா தலைமுடியிலயோ இல்ல தோள்கள்லயோ, கை கால் நகங்கள்ல, நாக்கு, கண்கள், கால் பாதங்கள் இதுலதான் நமக்கு அதனுடைய நோயோட தாக்கத்தை நமக்கு உணர்த்துது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரிதான் கால் பாதங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான கவனம் நம்ம எடுத்துக்கணும். இன்றைய காலகட்டத்துல பார்த்தோம்னா நம்ம ஸ்பெஷலா சிறுநீரகம் தொடர்பான நோய்களுக்கு தான் பல வருடங்களாக நம்ம சிகிச்சைகள் கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி பார்க்கும்போது கால் பாதத்துக்கும் சிறுநீரக நோய்க்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு. அதாவது சிறுநீரக நோய் அப்படின்னு பார்த்தோம்னா அது நமக்கு யூரின் அவுட்புட் குறையிறது, இல்ல யூரின்ல நிறைய ஆல்புமின் புரோட்டீன் கலந்து வெளியேறது, இப்போ உடல்ல ரொம்ப தண்ணி சேர்றது, இது எல்லாமே ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லலாம். அப்ப கால் பாதங்கள்ல ஒரு வீக்கம் ஏற்படுதுன்னா என்ன அர்த்தம், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சரியா வெளியேறல, நீரோட கலந்து அது கால் பாதங்கள்ல வீக்கமாக இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா பார்த்தோம்னா இந்த ஃபிட்டிங் எடிமா அப்படின்னு சொல்லுவாங்க. கைகள்ல வச்சு கால் பாதத்துக்கு மேல வீக்கம் இருக்கா, நம்ம கைகளை தொட்டு பார்த்தோம்னா குழி விழற மாதிரி இருக்கும். அப்ப குழி விழுதுன்னா அந்த அளவுக்கு நீர் தேங்கி இருக்கு. லைட்டா எங்கேயாவது நான் டிராவல் பண்ணி வந்தேன், ஒரு லாங் டிராவல் போயிட்டு வந்தேன், கால் வீக்கம் இருக்குன்னா ஜென்ரலா இது நம்ம வெந்நீர் ஒத்தனம் கொடுக்குறோம், இல்ல கால் பாதங்கள்ல வெந்நீர்ல வைக்கிறோம்னா ஈஸியா அந்த வீக்கம் குறைய ஆரம்பிச்சிடும். ஆனா இதுவே சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருந்துச்சுன்னா நிச்சயமா அந்த வீக்கம் குறையாது. காலோட வீக்கம் அதிகரிச்சுக்கிட்டே வரலாம். கால் விரல்கள் எல்லாமே பார்த்தோம்னா ஒன்னோடு ஒண்ணு சேர்ந்த மாதிரி ஆயிடும், கேப்பே இல்லாத மாதிரி வீக்கம் அந்த அளவுக்கு இருக்கும். அப்போ இம்மிடியட்டா கால் பாதங்கள்ல வீக்கம் தண்ணி கோர்த்து இருந்துச்சுன்னா சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருக்குன்னு நிச்சயமாக நம்ம கவனம் செலுத்தி அதற்கான சிகிச்சைகளை எடுத்துட்டு வரணும். இல்ல ஒரு சிலருக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும். அடுத்த கண்டிஷன் ட்ரை ஸ்கின் இருக்குன்னா உள்ளங்கை உள்ளங்கால் மட்டும் ரொம்ப ட்ரையா இருக்கும். இதுல பிளான்டார் சோரியாசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. இதுல என்ன ஆகும்னா நம்ம உள்ளங்கையில மட்டும் ரொம்ப வறட்சி ஏற்பட்டு தோல் உரிய ஆரம்பிச்சு கருப்பு கருப்பா திட்டுக்கள் மாதிரி வந்துடும். அதே மாதிரி கால் பாதங்கள் அடியில கால் பாதங்களையும் எப்படின்னா பாலம் பாலமா வெடிச்ச மாதிரி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பேஷண்டோட வலி சொல்லும் போது எனக்கு அதிகமான வலி இருக்குங்க, கொஞ்சம் காலை விரிச்சு நடந்தாலோ இல்ல கால் பாதங்களை கீழே வச்சுட்டு எடுத்தாலோ ரொம்ப ட்ரைனஸ் ஆகுது, வெடிப்புகளுக்கு இடையில ரத்தம் கசிவே ஏற்படுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிளான்டார் சோரியாசிஸ் கண்டிஷன்லயும் ரொம்ப ட்ரைனஸ் ஆகி நமக்கு வெடிப்பா வரும். இதற்கு என்ன பண்ணா சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்கு. பல நோயாளிகள் எனக்கு உள்ளங்கை உள்ளங்கால்ல இந்த பிரச்சனை இருக்கு, உணவு எடுத்து சாப்பிட கூட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷனுக்கு கால் பாதங்கள்ல நடக்க முடியல, செப்பல்ஸ் யூஸ் பண்ண முடியல, தண்ணி பட்டா கூட எரியுது. இந்த கண்டிஷன் எல்லாமே மருந்துகள் எடுக்க நாளடைவில் நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததாக இன்னைக்கு பெருவாரியான மக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டயபெட்டிக் நெஃப்ரோபதி, டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்ற கண்டிஷன்.
இது ரெண்டுமே சிறுநீரகத்திலையும் வரலாம், இல்ல நரம்புகள் பாதிக்கப்பட்டு அதனாலையும் ஏற்படலாம். நெஃப்ரோபதி கண்டிஷன்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, கால் பாதங்கள்ல அதிகமான எரிச்சலோடு சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சமயங்கள்ல கால் பாதங்கள்ல ஒரு உணர்ச்சியே இல்லாத மாதிரி, மறுத்து போற ஒரு உணர்வு இருக்கும். இது நரம்புகள் பாதிக்கப்படுறதுனால ஏற்படக்கூடியது. அப்போ சுகர் நமக்கு அதிகமாயிட்டே இருக்கு. ஜென்ரலாவே ரேண்டமா பிளட் சுகர் பார்க்கும்போது 300 தாண்டி இருக்கு, 400 தாண்டி இருக்கு. இந்த மாதிரி அளவுகள் அதிகரிக்க அதிகரிக்க கால் பாதங்கள்ல மறுத்து போற உணர்வு. நான் காலை எங்க வச்சிருக்கேன், ஒரு பஞ்சு மூட்டை மேல கால் வச்ச மாதிரி இருக்கு, தரையில ஊனி நடக்கிற மாதிரி இல்ல, நிறைய புண்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு, கால்களை செப்பல் போட்டிருக்கிறோன்னா இல்லையானே எனக்கு தெரியல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். அது மறுத்து போறதோட ஒரு சின்னதா ஊசி வச்சு குத்துற மாதிரியும் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த கண்டிஷனும் சுகர் நமக்கு அதிகமா இருக்கு, HbA1c டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நமக்கு 7 தாண்டி இருக்கு. 3 மாதத்துக்கு ஒரு முறை ஆவரேஜா எடுக்கும்போது 7 தாண்டி இருக்குன்னா நிச்சயமாக கால் பாதங்களை ஒரு மதமதப்பு, மறுத்து போறத, ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி சென்சேஷன் எல்லாமே ஏற்படும். அடுத்ததாக விட்டமின் குறைபாடு. இதுல முக்கியமா விட்டமின் B12 குறைபாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு தான் கால் பாதத்துல ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். கால் பாதத்துல எரிச்சல் இருக்கா, நிச்சயமாக விட்டமின் B12 குறைபாடு இருக்கான்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப விட்டமின் B12 குறைபாடு இருக்க என்ன ஆகும்னா கால் பாதங்கள்ல அதிகமான எரிச்சல் ஏற்படும். இதுவே ரொம்ப ட்ரைனஸ் ஏற்படுது, ஃபங்கஸ் அதாவது பூஞ்சை தொற்று இருக்குன்னா கால் பாதங்கள்ல அந்த விரல்களுக்கு இடையில என்ன ஆகும்னா ஒரு மாதிரி புண்கள் ஏற்படும். வெண்மை நிறத்துல புண்கள் ஏற்படுறத நம்ம பார்க்கலாம். இது முக்கியமா பூஞ்சை தொற்று. இது நகங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சதுன்னா நகங்கள் அடிக்கடி சொத்தை ஏற்படுறது, நகங்கள் ப்ளீடிங் ஆகிறது, இந்த மாதிரி கண்டிஷனும் இருக்கும். அதே மாதிரி இருதயம் சார்ந்த பிரச்சனைகளோ இல்ல நரம்பு தொடர்பான பிரச்சனைகள், சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் நகத்துல கருமை நிற கோடுகள் இருக்கும். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடல்லயே ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா கால் பாதங்கள். கால் பாதங்கள் நம்ம கிட்ட என்ன சொல்ல வருது கவனிங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடமாவது கால் பாதங்கள்ல நம்ம கவனிக்கிறது ரொம்ப அவசியம். இந்த மாதிரி ஆல்ரெடி எனக்கு சர்க்கரை நோய் இருக்கு, பிளட் பிரஷர் இருக்கு, இருதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு, கால்கள்ல இந்த மாதிரி வீக்கம் வருது, கால் ஆணி, இது நிறைய பேருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள். ரொம்ப ரஃப் சர்ஃபேஸ்ல பேர் ஃபுட்ல கால்ல காலணிகள் இல்லாம நடக்கும் போதோ இல்ல அதிகமான அந்த டெட் செல்ஸ் எல்லாமே சேர்ந்து கால் ஆணி நிறைய பேருக்கு இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்லயும் நமக்கு என்ன ஆகுதுன்னா கால் பாதங்கள்ல பிரச்சனைகள் வருது. இதற்கு ஏற்ற மாதிரியான மருந்துகள் நம்ம எடுத்துக்கலாம். படிகார நீர் அப்படின்னு சித்த மருத்துவத்துல இருக்கு. இத 1 அல்லது 2 லிட்டர் தண்ணியில கொஞ்சமா கலந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு டப்ல காலை பதிச்சு வச்சுட்டு கொஞ்சம் அதுல எலுமிச்சை சாறு, எப்சம் சால்ட் இது எல்லாமே போட்டு கால்களை அப்படியே வச்சுட்டே இருந்தோம்னா ஒரு 10-15 நிமிடங்கள் இப்படி வைக்கும்போது கால்ல இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் எல்லாமே வெளியில வர ஆரம்பிக்கும். கால் நகங்கள் எப்போதும் சுத்தமாக இருக்கான்னு பாத்துக்கோங்க. நகங்கள்ல அழுக்கு சேராம பார்த்துக்கணும். சர்க்கரை நோயாளிகளாக இருந்தீங்கன்னா கால்ல காலணிகள் இல்லாம எங்கேயுமே போக கூடாது. அதே மாதிரி மழை காலங்கள்ல சேறு சகதி இருக்கக்கூடிய இடங்கள்ல வெறும் காலோட நடக்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா உள்ள ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது கால் பாதங்கள் நமக்கு உணர்த்தும். அதனால அதை வைத்து நம்ம என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதற்கேற்ற மாதிரி சிகிச்சைகள் எடுத்துக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.